ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை நகராட்சியில் அதிகாரிகளின் மெத்தன போக்கினால் பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகி வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. வாலாஜா நகராட்சிக்கு உட்பட்ட கோமுண்டி தெரு பகுதியில் சோளிங்கர் செல்லும் முக்கிய சாலையாக திகழ்கிறது. தற்போது இந்த பாதையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ஒருபுறம் கால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த சூழலில் கோமுட்டி தெரு தபால் நிலையம் அருகே சாலையின் நடுவே குடிநீர் குழாய் உடைந்து கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தண்ணீர் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குழாய் உடைந்ததில் இருந்து வெளியேறும் குடிநீர் சாலையோர கால்வாயில் நிரம்பி வழிந்து தற்போது சாலையிலேயே குளம் போல் தேங்கி நிற்கிறது. இதனால் அந்த வழியாக செல்லும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். குறிப்பாக இருசக்கர வாகனங்களில் செல்வோர் இந்த தேக்க நீரால் சறுக்கி விழுந்து விபத்துக்குள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வேதனையான சம்பவம் தொடர்கதையாகி வருகிறது. இதுகுறித்து வாலாஜா நகர்மன்ற தலைவர் திருமதி ஹரிணி தில்லை அவர்களிடமும் நகராட்சி ஆணையர் மற்றும் பொறியாளரிடமும் அப்பகுதி மக்கள் பலமுறை புகார் அளித்துள்ளனர். இருப்பினும் புகார் அளித்து 10 நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை எந்த ஒரு சீரமைப்பு பணியும் மேற்கொள்ளப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நகர பகுதிகளில் வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது 4 நாட்களுக்கு ஒரு முறையோ தான் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. குடிநீருக்காக மக்கள் தவம் இருக்கும் நிலையில் நகராட்சி நிர்வாகம் தன் கண் எதிரே பைப்லைன் உடைந்து நீர் வீணாவதை கண்டும் காணாமல் இருப்பது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இந்த குடிநீர் குழாய் உடைப்பை சரி செய்து விபத்துகளை தடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா நகராட்சிக்கு சொந்தமான இந்த கோமுட்டி தெருவில் தேங்கி நிற்கக்கூடிய தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இது கால்வாய் நீர் எல்லாம் கிடையாது. குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு இதனால சாலை சேதம் அடைஞ்சு குடிநீர் குழாயில கழிவுநீர் கலக்கிற அபாயம் ஏற்பட்டிருக்கு. இதை சரி செய்ய வேண்டிய அதிகாரிகள் கண்டும் காணாத போயிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் இந்த வார்டு வந்துட்டு நகரமன்ற தலைவரோட சொந்த வார்டு இதுதாங்க. இந்த வார்டுல நின்று ஜெயிச்சுதான் அவங்க நகரமன்ற தலைவராகவே ஆனாங்க. ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 10 முறைக்கு மேல இந்த சாலை வழியா போயிட்டு வராங்க. ஒரு நாளா இந்த சாலையில ஏற்பட்ட இந்த பகுதியை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவனம் கொடுத்து செயல்படல. சரி செய்ய வேண்டிய அதிகாரிகளும் மெத்தனம் போக்குல இருக்கு. ஒரே 10 நாட்களுக்கு மேல இந்த தண்ணி போயிட்டு தான் இருக்கு. இந்த பைப்லைன் குழாய் நீர் உடைஞ்சதால கழிவு நீர்கள்லாம் எல்லாமே சேர்ந்து வீடுகளுக்கு கலந்து அசுத்தமான குடிநீர் தான் விநியோகிக்கப்படுது. குடிநீரே பார்த்தீங்கன்னாக்கா 3 நாட்கள் ஒரு முறை தான் தராங்க. ஆனா ஏறக்குறைய 10,000 லிட்டர் கணக்கான குடிநீர் வந்து சாலையில வீணா போயிட்டு இருக்கு. இதுவரை பலமுறை புகார் அளித்தோம். எந்த விதமான நடவடிக்கையும் நகரமன்ற தலைவரோ அதிகாரிகளோ எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. பல விபத்துகள் ஏற்படுது. பெரியவர்கள் இருசக்கர வாகனத்துல செல்லக்கூடியவங்க விபத்து ஏற்படுது. இந்த செய்தி சேனல் வழியாக கேட்டுக்கொள்கிறது என்னன்னாக்கா தயவு பண்ணி எங்களுக்கு இந்த சாலையும் குடிநீர் குழாயையும் சரி பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்றேன்.